பேட்ட, விஸ்வாசம் இந்த 2 படங்களுமே பிளாக் பஸ்டர் மூவிஸ். இந்த 2 படங்களும் ஜனவரி 10ஆம் தேதி ஒண்ணா ரிலீஸ் ஆச்சுங்க. அதாவது இதுவரைக்கும் தமிழ் சினிமா ஹிஸ்டரியில் ரஜினி சார் படங்கள், கமல் சார் படங்கள் அதிகமாக மோதிருக்கு. விஜய் சார் படமும் அஜித் சார் படமும் அதிகமாக மோதிருக்கு. ஆனால் அஜித் சார் படமும் ரஜினி சார் படமும் இது வரைக்கும் நேரடியாக மோதிக்கிட்டதே கிடையாது. அப்படி ஒரு தருணம் ஏற்பட்டதுனால இருதரப்பு ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வாக்குவாதங்கள். முதல் நாள் முதல் ஷோலேயே பார்த்தீங்கன்னா நிறையா அடிதடி, இந்த மாதிரி போஸ்டர் கிளிக்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இது எல்லாம் தாண்டி பேட்ட, விஸ்வாசம் இந்த 2 படங்களுமே பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. பேட்ட திரைப்படம் இதுவரைக்கும் 230 கோடிக்கு மேலே வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு. விஸ்வாசம் திரைப்படம் இதுவரைக்கும் 180 கோடிக்கு மேலே வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு. இதில் இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னா, நேற்று இந்த 2 படங்களுமே 100 நாளாக கடந்திருக்கு. இப்போ எல்லாம் ஒரு படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது, எவ்வளோ ஹிட் ஆகுதுங்கிறத நம்ம ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிறத வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியுது. என்னதான் ஒரு படம் ஃப்ளாப் ஆனாலும் ஹிட் ஆனாலும் ரசிகர்கள் அந்த படத்தை பற்றி பெரிய லெவலில் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. பேட்ட, விஸ்வாசம் திரைப்படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருதரப்பு ரசிகர்களின் ட்விட்டரில் மோதிட்டாங்களோ அதே மாதிரி பேட்ட, விஸ்வாசம் 100 நாளாக கடந்து ஓடிட்டு இருக்கும்போது நேற்றும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இந்த கருத்து மோதல்கள் நடந்துச்சு. என்னதான் ரசிகர்கள் இந்த மாதிரி கருத்து மோதல்களில் ஈடுபட்டாலும் ரஜினி சாரும் அஜித் சாரும் அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் சார் நடிப்பில் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சு. ரஜினி சாரும் பார்த்தீங்கன்னா தர்பார் திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் பயங்கர பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.